இப்போ மறுபடியும் ஆரம்பி. கீழ்பவானி பாசனத்தில் 1958 இருந்து இன்றைய தேதி வரை அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை. நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு, வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி வந்துள்ளது. நீர் நிர்வாகம் அரசு ஆணைகளுக்கும் காவிரி தீர்ப்புக்கும் உட்பட்டுத்தான் நடத்தப்பட்டு வருகின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது என நிரூபித்தால் நாங்கள் கோடி ரூபாய் பரிசை அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆக இது திருத்தப்பட வேண்டும். ஆக ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் இங்கே எடுபடவில்லை. ஆக இந்த அணை கட்டுவதற்கு கீழ்பவானி பாசன பயனாளிகள் தான் 10.5 கோடி ரூபாயை அபிவிருத்தி வரி மூலமாக அரசுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பழைய பவானி பாசனங்கள் ஒதுங்கிக் கொண்டன. அவர்களுடைய பங்களிப்பு இதில் இல்லவே இல்லை. அதே நேரத்தில் 1958 அப்போது காமராஜர் முதலமைச்சர், பக்தவச்சலம் நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு அரசு ஆணை இயற்றப்பட்டு ஒருபோகமாக இருந்த பழைய பவானி பாசனங்களை இருபோகமாக ஆக்குகின்றார்கள். 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. நிபந்தனை 1, the government do not guarantee supply for second crop cultivation. அரசாங்கம் 2வது போகத்துக்கு உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, during the scarcity period water will be supplied for second crop only after meeting the demands of the legitimate adequate under the lower Bhavani project. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் சட்டப்படி உரிமை பெற்ற கீழ்பவானியினுடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகு மீதி இருந்தால்தான் 2வது போகத்துக்கு விட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட அரசு ஆணையை மூடி மறைத்துவிட்டு இங்கே கொடிவரைக்கு திறக்கின்ற பொழுது 10 மாதம் என்று திறப்பதும், இங்கே காளிங்கராணிக்கு திறக்கின்ற பொழுது 3 போகம் என திறப்பதும் நடைமுறையாகி போனது. இதன் காரணமாக கீழ்பவானி பாசனம் இதுவரை 16 போகம் கடலை சாகுபடியை இழந்திருக்கின்றது, 8 போகம் நெல் சாகுபடியை இழந்திருக்கின்றது. இவ்வாறு தவறு நடக்கவில்லை, இழப்பு ஏற்படவில்லை என யார் நிரூபித்தாலும் நாங்கள் கோடி ரூபாய் பரிசை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக ஒரு தவறான நீர் நிர்வாகத்தின் காரணமாக இன்றும் 2003 தான் இந்த அரசு ஆணை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் தடையாணை பெறப்பட்டது. ஆனால் பணத்துக்கு முன்னால் நாங்கள் நிற்க முடியவில்லை. அந்த விவசாயிகளை குறை சொல்லவில்லை. காளிங்கராயன் விவசாயிகள், கொடிவேரி விவசாயிகள் அவர்களை குறை சொல்லவில்லை. இந்த காளிங்கராயன் கால்வாய் இருக்கின்றது, இருமருங்கும் ஏராளமான சாயப்பட்டறைகள், தோலாலைகள். இந்த கால்வாயில் தண்ணி போனாதான் அவங்க எடுத்த தண்ணியை மாசுபடுத்தி மீதி விடுறதுக்கு வசதி. அதனால் அதில் தண்ணி வாங்குறாங்க, அவங்க பணத்தில் அடிக்கிறாங்க, காளிங்கராயன் தண்ணி வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா 2 மருங்கு ஏராளமான சாயப்பட்டறைகள், காகித தொழிற்சாலைகள் இருக்குது, சர்க்கரை ஆலைகள் இருக்குது, சாராய தொழிற்சாலை இருக்குது, அனுமதியற்ற பாசனங்கள் அந்தியூர் எண்ணமங்கலம் வரலும் போகுது. அவங்கெல்லாம் பணத்தில் அடிக்கிறாங்க, தண்ணி திறக்கிறாங்க. இதுதான் நீர் நிர்வாகம். கோடையில் திறக்கக்கூடாது. எந்த ஒரு பாசனத்துக்கும் காவிரி வடிநிலத்தில் கோடையில் திறக்கக்கூடாது. ஆனால் கொடிவேரிக்கு கோடையில் திறந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி திறக்கிறாங்க. குருவியில் கீழ்பவானி திறக்கக்கூடாது. ஆனால் குருவியில் வந்து காளிங்கராணி திறக்கிறாங்க. கீழ்பவானிக்கு மட்டும் கடைசியாக திறக்கிறாங்க. ஒரு வருஷம் இவங்களுக்கு 3 போகம், இவங்களுக்கு 2 போகம். கீழ்பவானி பாசனுக்கு பட்ட நாமம். இதுதான். ஆக அணை கட்டினவனுக்கு பட்ட நாமம், சம்மதமில்லாதவங்களுக்கு 3 போகம் 2 போகம். ஆக நாங்களெல்லாம் செம்மறியாடுகளாக இருக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நீர் நிர்வாக தவறு. இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படும். தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் நாங்கள் 1 கோடி 1 லட்சம் பேரை திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.